ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக் கிரேவி. 2 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பல்லு, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இன்னொரு மிக்சி ஜாரில் 2 தக்காளியை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு கலந்துக்கலாம். நம்ம வேக வச்சிருக்க 5 முட்டையை பாதியாக கட் பண்ணி ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒன்றா பொறுமையாக பரட்டி விடணும். இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்து கொஞ்ச நேரம் சோம்பு பொரியிற வரைக்கும், சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு கலந்துக்கலாம். உப்பு கலந்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த இந்த கிரேவிக்கான பேஸ்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. ஆயில் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எனக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக தேவைங்கிறதுனால நான் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போது வெந்துருச்சு. வெந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊர் சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.